தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய்கண்டிகை சிப்காட் வளாகத்தில் இயங்கும் SLB எத்தனால் தொழிற்சாலையின் உற்பத்திக்கு தேவையான மக்காச்சோளம் அதிக அளவில் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 500 டன் மக்காச்சோளம் தேவை உள்ள நிலையில் திருவள்ளூர் விவசாயிகள் இடைத்தரகர்கள் இன்றி நிலையான வருவாய் ஈட்டும் வகையில் மக்காச்சோளம் பயிரிடும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்ட 50 விவசாயிகளுக்கு சோதனை முறையில் தலா 1 ஏக்கர் நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட தேவையான இடுபொருட்கள் வழங்கப்பட்டது. விவசாயிகள் ஆர்வமுடன் சாகுபடியை தொடங்கிய நிலையில் கும்மிடிப்பூண்டி அடுத்த எருக்குவாய் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ், அவசரம் ஆகியோரின் 2 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு காத்திருந்தன. இதையடுத்து திருவள்ளூர் கலெக்டர் பிரதாப் தலைமையில் அறுவடை விழா நடந்தது. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலை சிறுதானியத்துறை தலைவர் சிவக்குமார், திருவள்ளூர் வேளாண் இணை இயக்குனர் கலாதேவி, துணை இயக்குனர் வேதவல்லி, SLB எத்தனால் தொழிற்சாலை பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் முன்னிலையிலும் விழா அரங்கேறியது. திருவள்ளூர் மாவட்டத்தின் அனைத்து ஒன்றியங்களிலிருந்தும் வந்திருந்த 100 விவசாயிகள், எருக்குவாய் கிராமத்தை சுற்றியுள்ள விவசாயிகளும் மக்காச்சோளம் மகசூலை காண அறுவடை விழாவில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சிறப்பாக சாகுபடி செய்த விவசாயிகள் இருவரையும் பாராட்டிய கலெக்டர் பிரதாப் பச்சை கொடி அசைத்து அறுவடையை துவக்கி வைத்தார். இன்றைக்கி இதை அறுவடை பண்ணியிருக்கிற இந்த விவசாயிகளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மேலும் இதே மாதிரி இதே இடத்த விவசாயிகளும் நிறையா பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. விவசாயிகள் மத்தியிலையும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ஆர்வத்தோடு இதை பார்க்குறது நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த விவசாயி ஒரு முன்னோடி விவசாயியாக இருந்து இவங்க பல்வேறு விவசாயிகளுக்கு இதை பயிற்று கொடுத்து ஊக்குவிச்சு இன்னும் நம்ம இங்கே மாவட்டங்களில் இங்கே நிறையா அந்த மக்காச்சோளம் யூஸ் பண்ணுற ஆலைகள் நிறையா இருக்குது. அந்த ஆலைகள் வெளி மாநிலங்கள்லேருந்து அவங்க இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம விவசாயிகள் மூலயமா அவங்க அந்த பொருட்களை வாங்கி நம்ம விவசாயிகளுக்கும் அட்வான்டேஜாக இருக்கும். இங்கே இருக்கிற கம்பெனியும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆல் சப்போர்ட்ஸ் நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த வருடம் இன்னும் அதிகமான மக்காச்சோளம் மகசூல் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அந்த ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் பீப்புளுக்கு தேவையான பொருட்களை இங்கேருந்தே கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் நம்மளோட இணை இயக்குனர் வேளாண்மை மற்றும் அவங்க துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. மற்றும் இதை பண்ண நம்மளோட விவசாயிகளுக்கும் இதை வாங்க முன்வந்த நம்மளோட தொழிற்சாலைக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். மக்காச்சோள சாகுபடியில் சாதித்தது எப்படி என்பது பற்றி விவசாயிகள் சுரேஷ், அவசரம் விளக்கினர். வேளாண் துறையிலேருந்து மக்காச்சோளம் போகிறதுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ கூட்டும் போயிட்டு மாமனார் நானும் கூட்டும் போயிட்டு விதையை வாங்கி போட்டோம். முதல்ல முறை 2 நாள் தயக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே லீப் லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி செய்யணுன்னாங்க. அதேமாதிரி கரெக்டாக முறையாக செய்து வந்தோம். என்னுடைய நிலத்தில் போட முடியாதுன்றதுனால, இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால, மருந்து போடக்கூடாதுன்றதுனால இந்த நிலத்துலேயே நானும் போட்டிருக்கேன். இங்கேயே இந்த கிராமத்திலே அடுத்த முறை நானும் இயற்கையாக என்னோடய கிராமத்தில் செய்ய போகிறேன். இந்த கிராமத்தில் போட்ட பிறகு மக்காச்சோளம் வளர்ச்சி நல்லா 110 நாள் சொன்னாங்க. எங்கள் மண்ணுக்கு 1 வாரம் 10 நாள் முன்னாடியே வந்தது. அது மூலிமா நல்லா சிறப்பாக வளருது. தெகை அவ்வளோ ஒரு இம்ப்ரெஷனாக வளர்ந்து வருது பார்க்க டெய்லி. அதேமாதிரி மக்கள் பார்க்க இன்னும் ஆர்வமாக இருக்காங்க. எல்லோரும் கேட்டது அறுவடை எப்படின்னு பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அறுவடை மிஷினே அறுவடை பண்ணிகிட்ருக்கு. இது பார்த்த பிறகு இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அறுவடை பண்ணுறதுக்கு. இப்போ இந்த சித்திரை வைகாசி பட்டத்தில் சில பேர் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்கழி தை பட்டத்தில் அதிகமான விவசாயிகள் இங்கே போகிறதுக்கு இருக்காங்க.
இது அறுவடை பண்ண அப்புறம் எவ்வளோ ஒரு ஈல்டிங் வரும்ன்றது தெரியும். அதே போல் எத்தனால் கம்பெனி இருந்தாலும் அவங்களே கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிரமம் கிடையாது. அவங்களே வந்து இங்கே வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் விவசாயிகளும் அது ஒரு மகிழ்ச்சி. மக்காச்சோளம் சிலர் போடுவாங்க, சிலர் தெரியாது. இது செலவு கம்மி. ஒரு ஏக்கருக்கு வந்து 4 கிலோ வேற 8 கிலோ வேற 2 பை தரோம் ஒரு ஏக்கருக்கு ஆன்ட்டு கொடுத்தாரு. வேற போட்டு 2 அடி 2 அடி போதை ஓட்டி வேற நூஞ்சி தண்ணி பாச சொன்னார். 2 தண்ணி தான் பாச சொன்னார். நாங்கள் வந்து 7 தண்ணி பாய்ச்சிருக்கிறோம். 7 தண்ணி பாய்ச்சிருக்கோம். பரிசில் போடும்போது ஒரு லோடு ஏறு ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கர் டிஏபி ஒரு மூட்டை 20 இருக்கிறது ஒரு மூட்டை. அப்புறம் யூரியா வந்து ஒரு 20 கிலோ ஏக்கருக்கு போட்டு நல்லா மாதத்துக்கு கொண்டு வந்த பிறகு சேர் போட்டு கிராமத்தில் அவசரம் பயிர் வச்சுக்கிறாப்பில்ல மக்காச்சோளம். இந்த சுற்று வட்டாரம்லாம் வந்து ஒரு 10 ஊர் இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்துட்டு இது எப்படி போட்ட, இது என்ன, இது எப்படி அறக்கிறது, இது அறுவடை சொல்லுங்க மிஷினி அறக்கும்போது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படி செஞ்ச பயிர், நான் இதுதான் புதுசாக செஞ்சுது. இப்போ வந்து அதனால் எல்லாம் விவசாயிகள்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வேற கொடுத்தா இப்போ ஒரு 20 ஏக்கர் போடுறாங்க. நான் அடுத்து போடுவேன், ஒரு 6 ஏக்கர் போடுவேன். இதை பார்த்துட்டு மாதத்தில் எவ்வளோ வருது என்ன செலவு பார்த்திங்கன்னா 6 ஏக்கராக போடுவேன். ஆனால் ஒன்று அவங்க 2 எண்ணெய் அடிக்க சொன்னாங்க. நாங்கள் 4 எண்ணெய் அடிச்சிருக்கிறோம். அதாவது வந்து விவசாயிகாரங்களாம் சொல்கிறேன், அந்த காய் வரும்போது அந்த பூ மேலே பூச்சி இறங்குது. அது மக்காச்சோளம் பயிர் வச்சிங்கலாம் கேட்டாக்கா அது அடிக்க முடியாது, அது தொண்டை வரையும் துண்ணோம் அப்புறம் விட்டுடும் ஆன்னு சொன்னாங்க. சரி அடிச்சே தீரணும் அகிரிக்கு சொல்லி சுரேஷ் அகிரி அவர் வாங்கி அந்த எண்ணெய் குத்தாப்பில் அது எப்படி அடிக்கணும், மின்வாக்கில் அடிக்க முடியாது. அடித்தேன் 3ஆவது நாள் ஒரே பூசி மொத்தம் கொட்டி போச்சு. அந்த பூசி கொட்டின பிறகு தான் அரிசி ஒவ்வொன்றா மேலுக்கு நல்லா சூப்பராக வந்து. அறுவடை திருவிழா முடிந்த கையோடு அடுத்த முறை மக்காச்சோளம் பயிரிடுவதற்கான இடுபொருட்கள் வழங்கும் விழா SLB எத்தனால் தொழிற்சாலையில் நடந்தது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலிருந்து தேர்வான 100 விவசாயிகளுக்கு சோதனை அடிப்படையில் 1 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடுவதற்கான அனைத்து இடுபொருட்களும் வழங்கப்பட்டன. தொழிற்சாலை உற்பத்தியில் மக்காச்சோளத்தின் தேவை குறித்தும் நேரடி கொள்முதல் வசதி, நிலையான வருவாய் குறித்தும் SLB எத்தனால் தொழிற்சாலையின் இணை இயக்குனர் லட்சுமிபதி விவசாயிகள் மத்தியில் பேசினார். முதல் முறையாக ஒரு எத்தனால் ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் இங்கே தான் அமைச்சிருக்கோம். இவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் டன் தேவை சோளம். ஸோ கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ பயிர் போட்டாலும் நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அதே மாதிரி இவங்க வந்து நேற்று முந்தா நாள் பேசும்போதும் சொன்னாங்க, அங்கே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு விவசாயிகளுக்கு அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதுக்காக அடுத்த ஹார்வெஸ்ட் சீசனில் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் அங்கேயே கொள்முதல் சென்டரை போடுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கன்னு இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அவங்களோட. ஒரு 2-3 இடத்துல வந்து ஒரு கொள்முதல் சென்டரையும் வச்சுட்டோன்னா உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், எங்களுக்கும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு தேவை, 2 லட்சம் டன் தேவை எங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சாலே போகிறோம். கண்டிப்பாக மற்ற கிராப்புக்கு வந்து உங்களுக்கு விலை போகுமா போகாதான்னு இல்லை, இது கண்டிப்பாக விலை போகும். ஏன்னா எங்களுக்கு மட்டும் 2 லட்சம் டன் வேணும். இது தவிர நிறைய இது கோழி தீவன கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இதோட பல மடங்கு தேவை, எங்களோட 2 மடங்கு 3 மடங்கு தேவை. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு அடிஷ்னல் ஒரு கிராப். நீங்கள் பேடி போடுறதை தவிர இதுவும் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அடிஷ்னல் ரெவன்யூ வரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நாங்கள் எங்கள் அஷூரன்ஸ் வந்து ஏன்னா எங்கள் கம்பெனி இங்கே தான் இருக்கோம், எங்கேயும் போக போகிறது இல்லை. வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு சோளம் வேணும். இது வருஷம் ஃபுல்லாக ஓடக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி. இது ஒரு நாள் ஓடும் ஒரு நாள் ஓடாதுன்னு இல்லை, இது 24 மணி நேரம் 365 நாள் ஓடக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இது. ஸோ எங்களுக்கு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு மினிமம் 2 லட்சம் டன் எங்களுக்கு தேவை. ஸோ அதனால் உங்களோட இதை கொள்முதல் பண்ணதுக்கு நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கோம். நீங்களே இப்போ நாங்கள் வந்து மற்ற ஸ்டேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்தே எங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்கள்கிட்டேருந்து ஃபுல்லாகவே எடுத்துருவோம் நாங்கள். ஸோ அது ஒன்று. 2வது வந்து அந்த உங்களோட பக்கத்துலேயே கொள்முதல் சென்டரும் வைக்கிறதுக்கும் நாங்கள் இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதை 2 சீசன்லேயும் நாங்கள் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். உங்களோட
முயற்சி உங்களோட உதவி இருந்தால் இங்கேயே நாங்கள் வாங்கிறதுக்கும் எங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். எங்களுக்கும் வந்து நார்த்தில் வாங்கணும்னு இல்லை, நம்ம ஊர்லேயே வாங்கினா எங்களுக்கும் அது சந்தோஷம்தான். காஸ்ட் வைஸ் மட்டும் இல்லை, நம்ம தமிழர்கள்ட்டே வாங்குறோன்னு ஒரு இதுவும் எங்களுக்கும் இருக்கும். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்காச்சோள சாகுபடியை அதிகரிப்பது பற்றி தமிழ்நாடு வேளாண் பல்கலை சிறுதானியத்துறை தலைவர் சிவக்குமார் விளக்கினார். இப்போ இன்னைக்கு நாம் வந்து அறுவடை திருவிழாவை பார்த்துட்டோம். இதே முறையில் தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட விதையை கொடுத்து விதைக்க சொன்னோம். 50 பேர்த்துக்கு விதையை கொடுத்தோம், அதில் ஒரு 15-20 பேர் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக நாம் வந்து மிஷினை கொண்டு வந்து அறுத்து காமிச்சு, பயிரும் வந்து நல்லா விளைஞ்ச தோற்றத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து நாம் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு வந்து ஒரு நம்ம வேளாண்மை இணை இயக்குனர் தலைமையில் இன்னைக்கு ஒரு 100 பேர்த்துக்கு இடுபொருள்கள்லாம் கொடுக்க போகிறோம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு. இதிலிருந்து இப்போ ஒரு சீசன் கண்ணில் பார்த்துட்டீங்க, அடுத்து 2வது சீசன் நாம் இறங்க போகிறோம். இனிமே நாம் வந்து ஒரு ஏக்கருக்கு மற்ற மாவட்டங்களில் எவ்வளோ உற்பத்தி எடுக்கிறாங்களோ அவ்வளோ எடுக்கணும். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் ஒரு ஏக்கருக்கு இப்போ சாதாரணமாக ஒரு 3.5 டன்னஸ் 35 குவிண்டால் இல்லைன்னா 35 மூட்டை, அதிலிருந்து ஒரு 45 மூட்டை இல்லைன்னா ஏக்கருக்கு 4.5 டன்னுங்கிறது இப்போ சர்வசாதாரணமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ எப்படி வந்து நாம் வந்து உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது, அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு 28,000 செடி கண்டிப்பாக இருக்கணும். இடைவெளி என்ன சொல்கிறாங்களோ அந்த இடைவெளியில் எதுவும் கேப் இல்லாமல் 28,000 செடி இருக்கணும். அப்புறம் அதுக்கு வேண்டிய மேலாண்மை முறைகள், நல்லா உரம் வைக்கிறது, நீர் பாய்ச்சறது, பூச்சியல் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணால் நம்மளுக்கு வந்து அறுவடையில் வந்து ஒரு கருது நாம் அதை மணியாக எடுத்து தட்டினோம்னா ஒரு 150 கிராம்னாச்சும் வரும். 200 கிராம் சாதாரணமாக வரும். 150 கிராம் வந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு 4 டன்னு அர்த்தம். ஒரு காப்பு வந்து 175 கிராம் 200 கிராம் வர்றப்ப 5 டன் 5 டன்னுக்கு போயிடும். அதனால் இனிமே வந்து நம்ம மேலாண்மை முறையெல்லாம் நீங்கள்லாம் இந்த யுக்தியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக இப்போ நம்ம ஆத்தூர் பகுதியிலிருந்து இந்த இன்னைக்கு அறுவடை இயந்திரம் கொண்டாந்து நமக்கு செயல்பாட்டு முறையை விளக்குனார் இல்லைங்களா, திரு SKS சண்முகம் சார். ஒரு நிமிஷம் தெரியுங்க சார். சார் வந்து ஒரு பெரிய விவசாயி, 8 அறுவடை இயந்திரம் வச்சிருக்கிறாங்க. காலையில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆந்திரா பக்கம் வந்து 5 டன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நெல் தரிசில் 5 டன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆத்தூர் கள்ளக்குறிச்சி பக்கம் சாருக்கு நல்ல அனுபவம் உண்டு, அங்கே தான் ஒரு சொந்த ஊர். அங்கே வந்து 4 டன் 40 மூட்டை இல்லைன்னா 50 மூட்டை 4 டன் 5 டன் ஏக்கருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சார் வந்து ஒரு 10 நிமிஷம் அவரோட அனுபவத்தை சொல்லுவார், எப்படி நாம் வந்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுன்னு. அதனால் இப்போ நாம் ஒரு அறிமுகத்தை பார்த்துட்டோம், ஒரு செயல்முறையும் சில விவசாயிகளால் பார்த்துட்டோம். இனிமேல் நீங்கள் வந்து வேளாண் துறை, வேளாண் அறிவியல் நிலையம், அப்புறம் நாங்களும் அங்கேருந்து விசிட் வர்றோம், வந்து பார்க்குறோம். வாட்ஸ்அப் குரூப் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், வீடியோ எடுத்து அனுப்பலாம், ஆடியோ எடுத்து அனுப்பலாம். உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் நம்மளோட இலக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 3.5 டன்னு 4 டன்னுக்கு போயிடணும். அடுத்து விதை வந்து இந்த யூனிவர்சிட்டிலேயே வாங்கி போடணுங்கிறது கிடையாது. வெளியே மார்க்கெட்டில் பெரிய பெரிய கம்பெனி விதைகள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு பழக்கம் ஆகிட்டா நீங்கள் அந்த விதையும் வாங்கி போட ஆரம்பிச்சிடலாம். இனிமேல் நீங்கள் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு நல்லா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு, இந்த விழா ஆரம்பத்தில் இருந்து இது வரலும் இந்த திருவள்ளுவர் மாவட்ட விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் பயிரை கொண்டுகிட்டு வந்து நெல்லோட இதையும் கூட பயிர் செஞ்சு கூடுதல் வருமானம் கிடைச்சி நல்லா இருக்கணும்னு இந்த அளவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற SLB நிறுவனத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கொள்கிறேன். வணக்கம். மக்காச்சோளம் பயிரிட்டு பராமரிக்கும் முறை குறித்து வேளாண் விஞ்ஞானிகள் டாக்டர் கதிர்வேலன், டாக்டர் சீனிவாசன், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சாகுபடியாளர் சண்முகம் ஆகியோர் விளக்கி கூறினர். இடையிடையே விவசாயிகள் எழுப்பிய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி ஆலோசனை வழங்கினர்.